இந்த உலகத்தில் புத்தகம்னு ஒரு விஷயம்னா நீங்கள் பாடப்புத்தகத்தை தான் பார்த்துருப்பீங்க. மிஞ்சி போனால் உங்கள் ஸ்கூல் லைப்ரரியில் ஏதாவது புக்கு பார்த்துருப்பீங்க. இந்த உலகத்தில் இவ்வளோ புக்கு ஏன் எழுதுகிறாங்க? எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு என்ன, நமக்கு வந்து நம்ம வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஊர் சுற்றுறோம், ரைட்டு. புக்ஸ் எதுக்கு நம்ம வாழ்க்கையில்? இவ்வளோ புக்ஸ் ஏன் எழுதியிருக்காங்க? யாருக்காக எழுதியிருக்காங்க? இதெல்லாம் எழுதினவங்க யார்? உங்களை மாதிரி குழந்தைகளாக இருந்து பெரியவர்களானவர்கள் அவர்கள் தான் புத்தகங்களை எழுதினார்கள், புத்தகங்களை படித்தார்கள், புத்தகத்தின் மூலமாக இந்த உலகத்தை மாற்றினார்கள். இப்போ நம்முடைய அறிவுன்னு எடுத்துக்கோங்களேன். உங்கள் வீடு, இங்கே இருக்க ஊர், உங்கள் ஸ்கூலு, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எப்படி இருக்காங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் மலை மேலே வசிக்கிறீங்க. இந்த மலை அடிவாரத்தில் வாழ்கிற மக்கள் அவங்க எப்படி வாழ்கிறாங்க? அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க? இப்போ நேற்று நைட்டு நான் இங்கே வந்தேன். என்னால் இந்த குளிரை தாங்கவே முடியல. நான் சென்னையிலேருந்து வர்றேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெயிலை தாங்கவே முடியாது. 2 எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இருக்குது. அப்போ வெயில் நிலத்தில் வாழ்கிற மக்கள்லாம் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? அவங்க டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம அந்த ஊருக்கு போய் பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சென்னையை சேர்ந்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகளை படித்தா போதும் சென்னை எப்படி இருக்குன்னு தெரியும். சில பேர்லாம் வெளிநாட்டுக்கு வந்து போவாங்க. வெளிநாட்டில் போய் அவங்க அனுபவங்களை எல்லாம் எழுதுவாங்க. நான் ஒரு நாவல் இருக்குது வந்துட்டு, அதாவது அமிதா கோஷ் அவங்க எழுதின ஷேடோ லைன்னு இங்கிலீஷில் ஒரு நாவல் இருக்குது. அதில் ஒரு சின்ன கேரக்டர், உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் ஒருத்தன், அவன் வந்து லண்டனுக்கு போவான். அவன் லண்டனுக்கு போகிறப்ப அவனுக்கு லண்டனில் ஃபஸ்ட்டு டைம் லண்டனுக்கு போவான். ஆனால் அங்கே இருக்க எதுவுமே அவனுக்கு இது புதுசாக இருக்காது. ஒரு ரோடை பார்த்தா இந்த ரோடை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே அவனுக்கு இருக்கும். ஒரு கடையை பார்த்தா இந்த கடையை ஏற்கனவே பார்த்துருக்குவேன்னு தோணும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்களை பார்ப்பான். எல்லாமே அவனுக்கு ஏற்கனவே வந்த மாதிரியே இருக்கும். அந்த ஊர் அவனுக்கு புதுசாகவே இருக்காது. அப்போ வந்து அவன் யோசிப்பான், எப்படி இந்த ஊருக்கு நம்ம இதுதானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், நான் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இடமா இருக்கே அப்படின்னு. அப்போ தான் தெரியும், அவனுடைய அங்கிள் ஒருத்தர், அவர் லண்டனுக்கு அடிக்கடி போயிட்டு வருவார். அவர் லண்டனை பற்றின கதைகள்லாம் நிறைய இவனுக்கு சொல்லுவார். அதை கேட்க கேட்க இவனுக்கு லண்டனில் வாழ்ந்த மாதிரியே ஒரு அனுபவம் இவனுக்கு. அப்போ பார்த்தோம்னா அவன் கிட்டத்தட்ட மனசளவில் லண்டனில் வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்போது இதே தான் ஒரு நாவல், ஒரு சிறுகதை. இப்போ வந்து நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனதே இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த இதில் எல்லாம் டிவியில எல்லாம் அமேசான் காடுகளில் இருக்க சிங்கம், புலி இதெல்லாம் பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஏன் இங்கேயே காடு இருக்குது, இங்கேயே யானைங்க, இங்கேயே வந்து புலிகள் எல்லாமே இருக்குது உங்கள் ஊரில். இந்த ஊரை பற்றி எழுதின கதைகள் இருக்கு இல்லையா, கட்டுரைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊட்டியில் வந்து அங்கே இந்த மலைப்பகுதிகளில் காட்டில் வனமிருகங்கள்லாம் இருக்கும், காட்டெருமை இருக்கும், யானை இருக்கும், புலி இருக்குங்கிறப்போ அதை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க உங்கள் ஊரை பற்றி. படித்து எனக்கு முதல் தடவை ஊட்டிக்கு வந்தப்போ அது ஏற்கனவே வந்த ஊருக்கு வந்த மாதிரியே இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இருந்த இடத்துல இருந்தே உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் புத்தகங்கள். ஒரு மனுஷனால எல்லா நாட்டுக்கும் போக முடியாது, எல்லா அனுபவங்களையும் பெற முடியாது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அனுபவங்கள் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்தையே சுற்றின மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆனால் படிக்காதவங்களுக்கு, புத்தகம் படிக்காதவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்க வீடு, அவங்க வாசல், அவங்க ஊர், இதை தவிர எதுவுமே தெரியாது. நீங்கள் நல்லா பாருங்களேன், புத்தகம் படிக்கக்கூடிய பசங்க பிள்ளைங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க பேச ஆரம்பித்தா எவ்வளவோ விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் நேற்று ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கு படிக்கப்போ எனக்கு இது வரைக்கும் நான் யோசிக்காத ஒரு விஷயத்த அந்த புக்கு வந்து எனக்கு காட்டுச்சு. இப்போ உதாரணமாக நீங்கள் ஆணி இருக்கு இல்லையா, நம்ம அடிக்கிற ஆணி மரத்தில், அதே மாதிரி நட்டு பார்த்துருக்கீங்களா? நட்டு, போல்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. இது வந்து இதனால் நமக்கு வந்து இது ஒரு சின்ன விஷயந்தான். அந்த உலகத்தில் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் ஆணியே பிடுங்க வேணாம் அப்படிம்பாங்க. ஆணின்னா ஏதோ போகிற போக்கில் சொல்கிற ஒரு விஷயம் மாதிரி. இல்லைன்னா ஒரு நட்டு போல்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனோன்னு அது இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நடந்த அத்தனை மாற்றங்களுக்கும் காரணம் ஆணியும் நட்டு போல்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் பொருள்கள்லாம் தனித்தனியாக இருக்குது, துண்டு துண்டாக இருக்குது. அதை எது இணைக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை எது கனெக்ட் பண்ணுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பைக் எடுத்துக்கோங்க, சைக்கிள் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம பயன்படுத்துகிற எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பொருள்கள் இருக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருள் இருக்குது. ஒரு சின்ன நட்டு தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது.
ஒரு சின்ன போல்டு தான் கனெக்ட் பண்ணுது. யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? நட்டு போல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தில் பொருள்களை உருவாக்குறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. நட்டையும் போல்டையும் கண்டுபிடிச்சா தான் விரும்பின வடிவத்துல எல்லாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங்கு கண்டுபிடிக்கிறப்போ உலகத்தில் பல பொருட்கள் அதை வச்சுட்டு செய்கிறான் வந்துட்டு. நீங்கள் பாருங்கள், ஸ்ப்ரிங்கு கனெக்ட் பண்ணாத அல்லது நட்டு போல்டு கனெக்ட் பண்ணாத இன்னொரு பொருள் காந்தம். காந்தம், நட்டு, போல்டு, ஸ்ப்ரிங்கு, இது இல்லாத ஏதாவது ஒரு மிஷின், ஒரு பொருள் ஒன்று இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. 99% பொருள்கள் இதை சார்ந்து தான் இருக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நட்டை கண்டுபிடிச்சவன் அதை யோசிச்சிருப்பானா வந்துட்டு இந்த உலகத்தையே இது மாற்ற போகுதுன்னு. போல்டை கண்டுபிடிச்சவன் யோசிச்சிருப்பானா இது இந்த உலகத்தையே மாற்ற போகுதுன்னு. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பொருளையும் என்ன பார்ப்பீங்க? அதில் நட்டு எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க. இப்போ சில பேர் கிண்டலாக சொல்லுவான் வந்துட்டு, யாராவது கொஞ்சம் ஏருக்கு மேலே நடந்துக்கிட்டா உனக்கு என்ன நட்டு கலந்துருச்சா அப்படிம்பா. அதாவது கிறுக்குத்தனமாக யாராவது ஏதாவது பண்ணால் உனக்கு என்ன மண்டையில் நட்டு கலந்துருச்சான்னு கேட்பான். எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே இல்லை, இது எதுக்குடா நட்டு கலந்துருச்சான்னு கேட்குறான். ஒருத்தர் ஒரு பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிட்டான்னா நட்டு கலட்டுறதுக்கு ஒருத்தர் பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு சத்தியமாக எனக்கு புரிஞ்சதே இல்லை. இந்த புக்கை படித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னு கேட்டேன்னா அந்த கேள்விக்கான பதில் எனக்கு இப்போ கிடைச்சிது. எப்படி கிடைச்சிதுன்னா, ஒரு நட்டு போல்டு தான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இணைக்குது இல்லையா? இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டு போகிறீங்க, அதுலேருந்து அந்த ஒரு நட்டு கலண்டு விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு போல்டு கலண்டு விழுந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ அந்த சைக்கிள் என்ன ஆகும்? என்ன சொல்லுங்க? கீழே போய் விழுவீங்க, தாறுமாறாக அந்த வண்டி ஓடும். அவ்வளோ பெரிய சைக்கிளை அந்த போல்டு தான் கனெக்ட் பண்ணுது, அந்த நட்டு தான் கனெக்ட் பண்ணுது. அப்போ ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, புத்திசாலித்தனம்ங்கிற அந்த ஒரு போல்டு, லாஜிக் திங்கிங், கல்ச்சர்லாம் நடந்துக்கிறது, இது எல்லாமே நட்டு போல்டு மாதிரி. நீங்கள் புத்திசாலியாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த புத்திசாலித்தனம் தான் உங்களுடைய நட்டு. நீங்கள் பைத்தியகாரத்தனமாக நடந்துக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த போல்டு இல்லை, கீழே விழுந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். ஒரு சைக்கிளாக நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க. அந்த சைக்கிளில் அந்த சைக்கிள் ஒழுங்காக ஓடணும்னா அந்த சைக்கிளை எல்லாத்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணுறது, வீலு, ஸ்டியரிங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது நட்டு போல்டு தான். ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதவு செய்கிறோம், அது எவ்வளோ விலையுயர்ந்த ஒரு பலகையில் செய்யப்பட்டாலும் சரி, அங்கே ஆணி இருந்தால் தான் நீங்கள் அதை அடித்து அந்த ஆணி அடித்து அந்த கதவாக மாற்ற முடியும். ஆணி இல்லைன்னா ஒரு ஜன்னலை எப்படி உருவாக்குவீங்க? அங்கே ஒரு ஆணி அடித்தா தான் அங்கே நீங்கள் எவ்வளோ நல்ல மரத்தில் செஞ்சால் கூட இத்தினூண்டு ஆணி தான் அது ஜன்னலாக மாற்றும். ஆச்சா? இப்போ இதை நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிற வரைக்கும் இந்த நட்டு போல்டு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருள்களையும் இணைக்குதுங்கிறத யாராவது யோசிச்சிருக்கீங்களா? கைதுங்க யோசிச்சிருந்தா. நட்டு போல்டு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா பொருளோடவும் இது சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ இதை நம்ம எப்போவாது இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யாராவது யோசிச்சிருந்தா கை தூக்குங்க. நானுமே யோசிச்சதில்லை. ஆனால் சயின்ஸ் அப்போ என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்னால இந்த உலகம் கட்டப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. இதை நான் ஏன் இந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம புத்தகம் படிக்கிறோம். இதை நான் ஒரு புத்தகம் படிக்கிறப்ப தான் எனக்கு இது தெரியுது. இப்படி ஒரு சப்ஜெக்டில் ஒரு புத்தகம் இருக்கிறதே எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி பெரிய உண்மைகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுட்டு, நீங்கள் ஒரு சாப்பாட்டு வகையை சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாட்டு வகைக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஊரில் பாரம்பரியமாக சமைக்கிற உணவு உங்களுக்கு தெரியும். ஒரு பர்கர் வருது, இன்னும் நிறைய ரொட்டி வகைகள் என்னென்னவோ வருது. அது எல்லாம் இங்கே தற்செயலாக வந்துதான்னா வரல. அதை ஒருத்தர் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பான். டீ எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? காப்பி முதலாக எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? அந்த காப்பி கொட்டை யார் இங்கே கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா இங்கே? அந்த காலத்தில் காப்பி கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் காப்பியே கிடையாது. காப்பி கிடையாது. காப்பி வெளியே இருந்து இங்கே கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள். அப்புறம் அதை இங்கே பயிரிடுறோம். இந்த மாதிரி மலைவாழ் தலங்கள்ல எல்லாம் அது ஒரு பெரிய பயிராக மாறுது. வெளியே இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள். நம்ம குடிக்கிற ஒரு காப்பிக்கு பின்னாடி அவ்வளோ உண்மைகள் இருக்குது, அவ்வளோ வரலாறு இருக்குது. யார் பேசலாம்? வாங்க மேடைக்கு வாங்க, பேசுங்க. மைக் கொடுக்குறேன். பேச ஆர்வம் இருக்கு, யார் வேணாலும் ஸ்டேஜுக்கு வரலாம். உண்மையாக நான் விளையாடுதில்லை, நீங்கள் இங்கே பேசலாம், தப்பே இல்லை. ஸோ
ஒரு நட்டாக இருக்கலாம், ஒரு காப்பியாக இருக்கலாம், ஒரு சாப்பாடாக இருக்கலாம். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தரணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு. இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் கேட்கலாம், ஒரு போல்டு வந்து நான் அதை ஒரு பொருளில் போட்டு நான் முடிக்கி நான் பாட்டுக்கு என் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறேன். ஒரு காஃபி வந்து எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது, காஃபி குடிக்கிறேன், நான் எதுக்கு இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். ஏன்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. தஞ்சை பெரிய கோயிலை யார் கட்டினாங்கன்னு 200 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. யாரோ பேரெல்லாம் சொன்னாங்க. அதை ராஜராஜ சோழன் தான் கட்டினான்னு அந்த கல்வெட்டை படித்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து நமக்கு சொல்கிறான். ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து பெரிய பேரரசனாக இருந்தான், அவன் தான் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினான்னு. அதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கோயிலை பார்த்தா என்ன தோணும்? இது ஒரு கோயில்னு தோணும், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறோ அதுக்கு பின்னாடி எதுவுமே தெரியாது, யாரும் முறையாக எழுதி வைக்கல. ஆனால் அந்த வரலாறு வந்து ஒருத்தர் எழுதுறான். ஒரு விஷயத்தோட வரலாறு தெரியாமல் நீங்கள் ஒன்றை பார்க்குறதுக்கும் ஒரு விஷயத்தோட வரலாறு தெரிஞ்சு ஒன்றை பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளாக வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, டெய்லி ஒரு புளிய மரத்தை பார்க்குறீங்க. அது ஒரு புளிய மரம், உங்களுக்கு அது வரைக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே உங்களுக்கு தோணாது. திடீர்னு ஒருத்தர் சொல்கிறான் வந்து உங்ககிட்ட, இந்த புளிய மரத்தில் பேய் இருக்குடா, நேற்று பார்த்தேன்டா அப்படின்னு. அடுத்த நாள் போகிறப்போ இந்த புளிய மரம் அதே மாதிரி இருக்குமா, உங்களுக்கு வேற மாதிரி தோணுமா? டக்குன்னு பார்த்தோன்னே ஜெர்க்காங்க உங்களுக்கு, எங்கேயாவது தெரியுதான்னு பார்ப்பீங்க. அப்புறம் அங்கேருந்து சைடாக தள்ளி அப்படி ஒதுங்கி நடந்து போவீங்க. அடுத்த நாள் இந்த ரோட்டில் வர வேணாம், அந்த பாதை வழியாக போவோன்னு உங்களுக்கு தோணும். அதே புளிய மரம் தான் எப்படி ஒரே நாளில் அது மாறுது? ஒருத்தர் சும்மா சொல்கிறான், அது உண்மையாக பொய்யான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நேற்று வரைக்கும் நீங்கள் அந்த புளிய மரத்துக்கு கீழே இருந்திருப்பீங்க, அந்த புளிய மரத்தில் வந்து புளியங்காய் அடித்து கூட நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஒருத்தர் சொன்னா, நான் பேயை பார்த்தேன், அதில் ஒருத்தர் தூக்கு போட்டு தொங்கிட்டான் அப்படின்னு எதையாவது ஒரு கதையை சொல்கிறான்னு வச்சுங்க. அடுத்த நாள்லேருந்து வேற மாதிரி உங்களுக்கு இந்த புளிய மரம் தோணும். உங்கள் கனவுலையெல்லாம் இந்த புளிய மரம் வரும். நான் நேற்று கூட எனக்கு ஏதோ நீங்கள் வெள்ளையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்களும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்போது ஒரு விஷயத்தின் மீது இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டவொன்னே அதை பார்க்குற நம்முடைய அனுபவமே மாறிடுது. இது சிம்பிளான ஒரு உதாரணம். நம்ம ஒரு பெரிய கோவிலை பார்க்குறோம், ஒரு மலையை பார்க்குறோம், ஒரு எஸ்டேட்டை பார்க்குறோம், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ நமக்கு ஒரு கேள்வி, அது வெறும் கண்ணால் பார்க்கிற போது அது வெறும் கண்ணால் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா தான் தெரியும். ஆனால் ஒரு வரலாற்றை தெரிந்து கொண்டு பார்க்கிற போது அது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் இங்கே ஊட்டிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அவங்கள மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு இங்கே ஒரு கேம்ப் நடத்துனாங்க. அது எப்படின்னு கேட்டோன்னா, ஒரு கவிதையில் ஆர்வம் உள்ளவங்கள மாதிரி மாணவ மாணவிகளுக்கு கவிதை பயிற்சி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தோம். அதே மாதிரி நாடகத்தில் உள்ளவங்க ஆர்வம் உள்ளவங்களுக்கு நாடக பயிற்சி, இப்படி வெவ்வேறு ஃபீல்டில் ஃபோட்டோகிராஃபியில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு 700 கேர்ள்ஸ் 700 பாய்ஸ் எல்லாம் 10th 12th படிக்கிறவங்கள இங்கே ஊட்டிலையும் குன்னூர்லையும் ஒரு கேம்ப் மாதிரி ஒரு 5 நாள் நடத்தினோம். நானும் அதில் ஒரு ட்ரெயினராக வந்திருந்தேங்க. அப்போ எனக்கு கவிதை எப்படி எழுதுறதுன்னு அவங்கள மாதிரி பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க எல்லா பிள்ளைங்களுமே ஊட்டிக்கு முதலாக வர்றாங்க, ஃபஸ்ட் டைம் ஊட்டியை பார்க்குறாங்க. அவங்களுக்கு செடியை பார்த்தா பிரமிப்பு, இந்த பெரிய பெரிய மலைகளை பார்த்தா பிரமிப்பு, அந்த காடுகளை பார்த்தா பிரமிப்பு. அப்போ ஒரு பொண்ணுகிட்ட நான் எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த ஊட்டியில் இருக்க மலைகளை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. அப்போ ஒரு பொண்ணு சொன்னால் வந்து, இல்லை இந்த மலையிலேருந்து வரக்கூடிய வாசனை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னால், இந்த மலையை பார்த்தா ஒரு பெரிய பெர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருக்குது, ஒரு வாசனை திரவிய பாட்டில் மாதிரி இருக்குது, அதை யாரோ ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருக்குன்னு. ஒரு மலையே ஒரு வாசனை திரவிய பாட்டில் மாதிரி பார்க்கறது இருக்குல்ல, இதுதான் பெர்செப்ஷன், இதுதான் கவிதை மனம். அவனுக்கு மலைங்கிறது இல்லை, ஒரு சின்ன வாசனை திரவிய பாட்டில் மாதிரி இல்லாமல் இந்த மலையே ஒரு வாசனை திரவிய பாட்டில் மாதிரி தோணுது. அப்போது நம்ம படிக்க நம்ம என்ன நமக்கு நடக்குதுன்னா, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நமக்கு வேறொரு கண்ணு கிடைக்குது, வேறொரு பார்வை நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு வண்ணதாசனோட ஒரு கவிதை வரி வரும்,
என் கைகளை என் கைகளாகவே பார்ப்பதில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்பார். நம்ம கையை பார்த்தா நம்ம கையை மட்டும் தோணக்கூடாது, அதுக்குள்ள நிறைய விஷயங்களை அது ஞாபகப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். அது உங்களுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. அது அதே சமயத்தில் லட்சக்கணக்கான பேருக்கு அதே மாதிரி நடக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவமானப்படலாம். ஆனால் அது எல்லாமே அதே நிமிஷத்தில் எவ்வளவோ மக்களுக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை உங்கள் பிரச்சனை இல்லை, அது ஒரு பொது பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்னா, ஒரு கஷ்டம் வந்தால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். உங்களுக்கு மட்டும் அது நடக்கலை. ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கல, எல்லாருக்குமே நடக்குது. வறுமை ஒரு புது பிரச்சனை, இயலாமை ஒரு புது பிரச்சனை, நோய் ஒரு புது பிரச்சனை, அவமானம் ஒரு புது பிரச்சனை. நம்ம படிக்க படிக்க நமக்கு நடந்தது தான் இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேத்துக்கு நடக்குதுங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அப்படி உணர உணர நமக்கு ஒரு தைரியம் வரும், வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணலாம், நம்ம ஒன்றும் தனியாக இல்லை அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல தான் நான் ஏன் இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லித்தர்றது இல்லை புத்தகங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது தான் புத்தகங்கள் நமக்கு ஞாபகம் கூட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தான் அந்த போல்டு நட்டு விஷயத்தை நான் சொன்னேன். நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறோம், ஆக்சுவலாக நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு ஒன்றை பற்றின ஒரு பார்வை இருக்கும், ஆனால் அதை பற்றின நாலேஜ் இருக்காது. அப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நமக்கு ஒரு நாலேஜ் ஒழிஞ்சிருக்கு, ஆனால் நமக்கு அது தெரியாது. நமக்கு ரொம்ப பக்கத்தில், இப்போ நம்ம ஒரு ஊரில் வாழ்வோம், ஆனால் அந்த ஊரோட ஹிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதே மாதிரியே நீங்கள் இப்போ வெலிங்டன் இந்த ஊர் இருக்கு இல்லையா, வெலிங்டன் பார்க்குறப்பெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு, எனக்கு ஞாபகம் வரும். அதை பற்றி ஒரு நாவல் கூட தமிழில் வந்திருக்கு, வெலிங்டன் அப்படின்ட்டு. அங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. போய் படிக்கிற அந்த வரலாறு தெரிகிற வரைக்கும் அந்த வெலிங்டனையோ அந்த ரயில்வே ஸ்டேஷனையோ பார்க்குறப்போ அது சாதாரணமான ஒரு இடமா தான் தெரியுது. ஆனால் அந்த வரலாற்றை படித்த உடனே, அந்த வரலாற்றை நான் இப்போ உங்களுக்கு சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை தேடி போய் படிக்கணும். வெலிங்டனோட ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கு, அங்கே ஒரு குடியேற்றம், அங்கே வந்து ஃபாரினர்ஸ் அங்கே வந்தாங்க, அவங்க என்ன ஒரு இதோட இங்கே வந்தாங்க, இந்த ஊட்டிங்கிற ஊரை யார் கண்டுபிடிச்சு உருவாக்குனாங்க, அதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சு, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் என்னவா இருந்தது, அதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது ஏன் நான் உங்கள் ஊரோடவே கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உள்ளங்கையிலேருந்து தான் நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தான் நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கணும். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், ஆனால் எதையுமே அறிஞ்சிக்கிறது இல்லை. நம்ம அதை அறிஞ்சிக்கணும். இப்போ வந்து எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, சொற்களின் ஒளியில் சுழலும் உலகம் அப்படின்ட்டு. சொற்களின் ஒளியில் இந்த உலகம் எப்படி சொல்லணும், அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த டாப்பிக்கும் கூட. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமிங். இதை நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ உதாரணமாக, இப்போ நான் இருக்க இந்த இடத்துக்கு பேர் என்ன, மேடைன்னு வச்சுக்கலாமா, மேடை தானே. நீங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு பேர் என்ன, சேர். சரி, இப்போ அதுக்கு சேர்ன்னு ஒரு பேர் இல்லை, இதுக்கு மேடைன்னு ஒரு பேர் இல்லை, அப்போ இதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? இது உங்களுக்கு என்ன இதுக்கு பேர்? இல்லை, இந்த இடத்த என்னன்னு கேட்டோன்னே மேடைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ மேடை இருக்கு, ஆனால் மேடைங்கிற சொல் உங்களுக்கு தெரியாது. அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. அரங்கம் இல்லை, இந்த இடத்துக்கு மட்டும்தான் பேர் வேணும். என்னது? பேசும் இடம். அப்படி ஒரு பேரே கிடையாது. நீங்க எங்கெல்லாம் பேசுறீங்களோ அது எல்லாமே பேசுற இடம் தான். என்னது சொல்லுங்க. சரி, இது பேர் என்ன? மைக்குன்னு இதுக்கு பேர் இல்லை, அப்ப இதை எப்படி சொல்லுவீங்க? ஒளிவாங்கிங்கிற பேரும் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு மைக்குன்னு ஒருத்தர் பேர் வச்சிருப்பான்ல, இதை கண்டுபிடிக்கிறப்ப.
இப்போ அவங்க ஒரு சுஜாதாவோட ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்னன்னு கேட்டால், அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு வேர்டு மட்டும் சுத்தமாக அவன் மைண்ட்லேருந்து மறைஞ்சிரும். என்ன வேர்டுனா கல்யாணங்கிற வார்த்தை. இப்போ நான் கல்யாணத்துக்கு போகிறேன்னா நான் ஞாபகம் வரும், போகிறேன்னு ஞாபகம் வரும், கல்யாணங்கிறது ஞாபகம் வராது. அந்த வார்த்தையை அவங்க மைண்ட்லேருந்து எரேஸ் ஆகிடும். அதே மாதிரி எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் கல்யாணங்கிற வார்த்தை மட்டும் அவன் மனசுலேருந்து அவன் மூளையிலேருந்து அழிஞ்சு போயிடும், அந்த ஒரு வார்த்தை. அப்போ அதை அவன் எப்படி சொல்கிறது இந்த உலகத்துக்கு? இந்த வேர்டே இல்லை அவங்ககிட்ட. அப்போ அவன் நிறைய சைக்காட்ரிஸ்ட், உளவியல் மருத்துவர்கள்ட்ட எல்லாம் போவான், போய் டெஸ்ட் பண்ணுவான், என்னென்னமோ பண்ணுவான். யாருக்குமே அதை கண்டுபிடிக்க முடியாது. கல்யாணங்கிற வார்த்தை மட்டும் உனக்கு மறைஞ்சிரும். அப்போ கடைசியாக அந்த கதை எப்படி முடியும்னா, வேற கிரகத்தில் இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்க பூமியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. பூமியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? பூமியில் இருக்க மனுஷங்களை தங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு மனுஷனை சூஸ் பண்ணுறாங்க. அவன் லாங்குவேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. உங்கள் மூளையில் பிரெயின் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணமாக நான் நினைக்கிறது தான் நீங்கள் பேசணும், நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லணும்னு உங்கள் பிரெயினை நான் மாற்றிட்டேன்னா நான் உங்களை வச்சு என்ன வேணால் பண்ணுவேன். சரியா? அதுதானே பேசிக். அப்போது நீங்கள் எதனால் சிந்திக்கிறீங்கன்னா, மூளையினால் சிந்திக்கிறேன்னு சொல்லுவீங்க. மூளை எதன் வழியாக சிந்திக்குதுன்னா வேர்ட்ஸ் வழியாக சிந்திக்குது, சொற்கள். உங்கள்கிட்ட சொற்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? எப்படி இந்த உலகத்தோட பேசுவீங்க? இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்குமே ஒரு பொருள் இருக்குது, ஒரு நேம் இருக்குது. இந்த உலகத்தினுடைய உருவாக்கமே நேமிங் அப்படின்னு சொல்கிறாங்க, பேர் வைப்பது. நீங்கள் ஒன்னொன்றுக்கு ஒரு பேர் இருக்குது உங்கள் மனசில். உங்கள் சின்ன வயசில் இது மரம், இது செடி, இது கொடி, இது பழம், இது காய், இது கனி, இது மண், இது மலை, இது ஆகாயம், இது நிலா, இது நட்சத்திரம், இது புத்தகம், இது எழுத்து, எல்லாமே நேமிங் தான். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்கன்னா முதல்ல ஒரு பேரை தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு சொல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த உலகத்தில் பெயரற்ற ஏதாவது ஒன்று இருக்கா? பெயரற்ற ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அதிர்ச்சி விட்டுது. இப்போ உதாரணமாக திடீர்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எங்கேயுமே பார்க்காத ஒரு மிருகத்தை பார்க்குறீங்க, ஒரு பறவையை பார்க்குறீங்க. அதுக்கு பேர் இல்லைன்னா அது உங்களை பயமுறுத்துது. அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். நீங்கள் பேர் வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா அதை பற்றின நாலேஜ் உருவாகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே இந்த உலகத்துக்கு பேர் வைக்கிறது. கருப்பு, சிவப்பு, வெளுப்பு, மஞ்சள், இது எதுவுமே பேர் இல்லைன்னு வச்சுங்க. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எப்படி இந்த உலகத்தை நட்டும் போல்டு இணைக்குதோ அதே மாதிரி சொற்களும் பெயர்களும் இணைக்கிறது. எல்லாத்துக்கும் நம்ம வச்சிருக்க பெயர், மனுஷங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. 2 பேர் ஒரே இடத்துல 2 பேர் ஒரே நேமில் இருந்தால் ஒரு பேர் கூட பட்டப்பேரை சேர்த்து விட்ருவாங்க, ஏன்னா அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக. அப்படியாக பட்டப்பேர் வச்சுருக்கீங்களா நீங்கள்? சில பேருக்கு உயரத்தை வச்சு, சில பேருக்கு தோற்றத்தை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸ்கூல்லலாம் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. என்ன 2 அமுதா இருந்தால் பெரிய அமுதா அப்படிம்பாங்க சரியா? அந்த பொண்ணு ஹைட்டாக இருந்துச்சுன்னா. அப்போது பெயர்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, சொற்கள் தான் தீர்மானிக்கிறது. இங்கே வாங்க, மேடைக்கு வாங்க, யாரெல்லாம் இங்கே பேசுகிறீங்களோ வாங்க, மைக் கொடுக்குறேன். கமான் கமான், மேலே வாங்க. மைக் யாருக்கெல்லாம் வேணும், வாங்க பேசலாம், வாங்க. அப்போது இப்போ ஆர்வம் பார்த்தீங்கன்னா, உங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அறிவுன்னு கற்றுக்கிறது எதை கற்றுக்கிறீங்கன்னா சொற்களையும் பெயர்களையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க. மழைன்னா மழை, வெயில்னா வெயில். மழையும் வெயிலும் வேறு வேறு, குளிரும் பனியும் வேறு வேறு. அப்போ ஏன் நம்ம குளிர்துன்னு சொன்னால் போதாதா? ஏன் பனின்னு ஒரு வார்த்தை நமக்கு தேவைப்படுது? ஏன்னா பனியின் மூலமாக குளிர் உருவாகுது. பனிங்கிறது ஒரு ஒரு நிகழ்வு, அதாவது அது ஒரு இயற்கை நிகழ்வு. குளிருங்கிறது சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். பசிக்குதா? கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். அப்போது பனிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு, அதுக்கு ஒரு பேர். ஆனால் எனக்கு குளிர்துங்கிறது ஒரு அனுபவம். சரிங்களா? 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல மனுஷங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல குளிர் கிடையாது. மனுஷங்க இருக்கிற இடத்துல தான் குளிர் உண்டு. இப்போ காட்டுக்குள்ளே பனி பெய்யுது, காட்டுக்குள்ளே குளிர் இருக்குமா?
குளிர்ல ஏதாவது ஒரு மரம் சொல்லுமா, ஒரு செடி சொல்லுமா, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு புலியோ கரடியோ சொல்லுமா? சொல்லாது. நமக்கு தான் குளிருங்கிற ஒரு அனுபவம் இருக்கு. சரிங்களா? எனக்கு குளிருது அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வேர்க்குதுங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வெயிலுங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வெயில் வெளியே இயற்கை நிகழ்வு. அப்போ ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒரு சொல் தேவைப்படுகிறது. அந்த அந்த நிகழ்வு ஏற்படுத்துகிற அனுபவத்தை, எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு சொல்றதுக்கு வேற ஒரு சொல் தேவைப்படுது. நம்ம இப்படி தான் உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இயற்கை, சுற்றி இருக்க மனுஷங்க, பெயர்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ரைட், பேர் வச்சுட்டோம். இப்போ நிறைய புது புது சிந்தனைகள், புது புது கண்டுபிடிப்புகள், புது புது மனித அனுபவங்கள். திடீர்னு உங்கள் பக்கத்தில் இருக்க ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஏன் உங்களை துன்புறுத்துறான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு உளவியல் புத்தகத்தை படிக்கிறீங்கன்னு வைங்க. என்னென்ன காரணத்துக்காக ஒருத்தன் இன்னொருத்தனை துன்புறுத்துறான், என்னென்ன காரணத்துக்காக ஒருத்தன் எப்பவும் கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்கான், என்னென்ன காரணத்துக்காக ஒருத்தன் இன்னொருத்தனை இன்சல்ட் பண்ணுறான், இதெல்லாம் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு புத்தகம் தெரிவிக்குது. அப்போ அடுத்த வாட்டி நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ணுறப்போ அவன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவனை எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை எது கற்றுக் கொடுக்கும்னா ஒரு உளவியல் புத்தகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சில பேர் ரொம்ப வெறுப்போட நடந்துப்பாங்க, எல்லார் மேலேயும் வெறுப்பாங்க. அப்போ நம்ம அன்புடைமை பற்றின ஒரு புத்தகத்தை படிக்கிறோன்னு வைங்க. அப்போ நமக்கு அன்பை பற்றின புதிய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். மனிதர்களை நம்ம எப்படி நேசிக்கணும், எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அரவணைச்சிக்கணும். அப்போ உங்கள் மனசு வந்து அப்படியே விரிவாயிட்டே போகும். படிக்க 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 உங்கள் மனசு விரிவாயிட்டே போகும். இதை ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ விரிவாக நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கலைஞன் இருக்கான், உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. இங்கே வாங்க, அங்கே 3 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, மேடைக்கு வந்து பேசுங்க வாங்க. ஏன் உங்களுக்கு கேட்குறதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு? கேட்டால் தானே நீங்கள் பேச முடியும். நான் இதை உங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன். சலசலன்னு பேசுகிறவங்க யாருமே ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்தப்போ எனக்கு 15 வயசு. எங்கள் அப்பா தன்னுடைய முதல் புத்தகத்தை எனக்கு படிக்க வாங்கி கொடுத்தப்போ எனக்கு 7 வயசு. நாங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தோம். நான் உங்களெல்லாம் விட ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் அது பெருமைக்காக சொல்ல, படிக்க ரொம்ப பிடிக்கும். படிக்க ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு சாப்பாடு எப்படி ருசியாக இருக்குது, அதோட ருசியாக இருக்கும். அதெல்லாம் கற்பனை பண்ணுவேன். காமிக்ஸ் படிப்பேன், நிறைய வரலாற்று கதைகள் படிப்பேன், நாவல் படிப்பேன், சிறுகதை படிப்பேன். எங்கள் ஊரில் ஒரு சின்ன லைப்ரரி இருக்குது. அது ஒரு வாட்டர் டேங்க் கீழே அந்த லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரியில் இருக்க எல்லா புத்தகங்களையும் நான் படித்து முடிச்சிட்டேன் என்னோட 20 வயசுக்குள்ள. ஏன்னு கேட்டோம்னா எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி கேட்க பிடிக்கும். எந்த மீட்டிங்னாலும் யார் பேசினாலும், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற கருத்து பிடிக்கும். சில பேர் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு பார்ப்பேன். அவங்க எப்படி அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க குரல் எப்படி இருக்குது பேசையில். உங்களுக்கு பல பேருக்கு ஒரு பேச்சாளனாக வரணும்னு ஆசை இருக்கலாம், உங்களுக்கு எழுத்தாளராக வரணும்னு ஆசை இருக்கலாம், வாழ்க்கையில் மிக உயரிய இடத்துல வரணும்னு ஆசை இருக்கலாம், ஒரு IAS ஆஃபீஸராக வரணும்னு ஆசை இருக்கலாம். இவங்க எல்லாருமே சின்ன வயசில் ரொம்ப கவனித்து கேட்டவங்க, கவனித்து படித்தவங்க. அது வந்து ஒரு பெரிய டிசிப்ளின். அது இப்போ நான் ஒரு கூட்டத்தில் அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ நிறைய பசங்க இருந்தாங்க, எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு 10 பசங்க மட்டும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்ணை இமைக்காமல் நான் பேசுகிறதே கேட்டுருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் சொன்னேன், இந்த 10 பேரும் வந்துட்டு வாழ்க்கையில் வேறு இடத்துக்கு வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேட்குற பழக்கம்தான் பார்க்குற பழக்கமாக மாறும், அதுதான் படிக்கிற பழக்கமாக மாறும், அதுதான் சிந்திக்கிற பழக்கமாக மாறும். நான் எத்தனை ஆயிரக்கணக்கான பேச்சாளர்களின் உரைகளை கேட்டிருக்கிறேன். ஏன்னா எத்தனை லட்சம் பக்கங்களை நான் என்னுடைய 10 வயசுலேருந்து படிச்சிருக்கேன். அப்போ எதுக்குன்னா, அது வேணுக்குன்னு பண்ணுறதில்ல. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு பாருங்கள், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத ஒன்றா இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட எக்ஸைட்மெண்ட்டு வேறு எதுவுமே கிடையாது. சரி, நேற்று வரைக்கும் எனக்கு இது தெரியாது அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று ஒன்று, இப்போ சுற்றி இருக்க யாருக்குமே இது தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்போ நம்ம ஆர்வமாக சொல்லுவோம், இதை பற்றி உனக்கு என்ன தெரியுமா, வானவில் எப்படி வருதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப வானவில்லை பற்றி தெரியாத எல்லாரும் விரைப்பாக கேட்பாங்க. ஏதோ இவனே போய் வானவில்லை போய் தொட்டுட்டு வந்த மாதிரி அதை சொல்லுவான். வந்துட்டு ஒரு உண்மைங்கிறது வானவில்லை தொடுற மாதிரி தான் அது. அப்போது
10 பேத்துக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்க தெரியாத ஒன்று எனக்கு தெரியும்னா நான் என்னை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். சரி, நான் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு. அப்போது தெரிஞ்சிக்க 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 நம்முடைய நாலேஜோட பவர் எல்லா இடத்துலையும் நம்ம ரொம்ப தன்னம்பிக்கையாக மாறிடுவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிய தெரிய என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேச்சில் ஒரு கிளாரிட்டி வந்துடும். நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, மனசில் ஒன்று இருக்குது, அதை சொல்ல தெரியாது. உங்கள் முக்கால்வாசி பேருக்கு அப்படி தானே எனக்கு தெரியும். உடனே எடுத்தோடனே கண்ணீர் வந்துடும். உங்ககிட்ட எல்லா நியாயமும் இருக்கும். உங்களை யாராவது ஒருத்தர் வீணாக ஒரு பழி சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் உண்மையை உங்களால் எடுத்து சொல்ல முடியாது. வீட்டில் பேரண்ட்ஸ்டையோ ஸ்கூல்லையோ மற்ற இடத்துலையோ. ஏன்? ஏன்னா அந்த சமயத்தில் வார்த்தை வரலை. அப்போ வீட்டுக்கு போயில, நான் இப்படி பேசியிருந்துருக்கணும், நான் இந்த மாதிரி சொல்லாமல் விட்டேன்னு மனசுக்குள்ளே நீங்களாக பேசிட்டு போவீங்க. ஆனால் அதுக்குள்ளே பேச வேண்டிய இந்த சந்தர்ப்பம் முடிஞ்சிடும். எப்படின்னா, இந்த பேச்சு போட்டியிலலாம் சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. ஸ்டேஜில் ஏறி மைக்கு முன்னாடி நின்னதும் ஒரு வார்த்தை கூட வராது, அப்படியே திக்கும், அப்படியே ஏதோ. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணையில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்படியே இறங்கி போனோடனே அதை பற்றி நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு போட்டிக்கு நான் ஜட்ஜாக போயிருந்தேன். அப்போ அந்த மாதிரி 2-3 பேருக்கு ஆச்சு. இறங்கி ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போகிறப்போ ஞாபகம் வந்துடும், ஆஹா இந்த வார்த்தையை விட்டுட்டு இதை சொல்லியிருந்தா நல்லா பேசியிருக்கலாமே. ஏன்னு கேட்டேன்னா, நமக்கு நிறைய லாங்குவேஜ் தேவைப்படுது, நிறைய வேர்ட்ஸ் தேவைப்படுது. வேர்ட்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்? மீன் வேணும்னா மீன் கடல்லேருந்து கிடைக்கும், ஆற்றுலேருந்து கிடைக்கும். பழங்கள் வேணும்னா மரத்துலேருந்து கிடைக்கும். வார்த்தைகள் எங்கேருந்து கிடைக்கும்? புத்தகங்கள்லேருந்து தான் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய வார்த்தைகள் தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா பேசுவீங்க, தெளிவாக பேசுவீங்க. இதுதான் என் கருத்து, இதுதான் என் நியாயம்னு நீங்கள் உரத்து சொல்லுவீங்க. ஆனால் அப்படி தெரியாதப்ப என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிட்டே இருப்போம். பேச வேண்டிய இடத்துல நம்மளால் பேசவே முடியாது. தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த உலகத்தில் நம்ம எதிர்த்து பேச முடியாதவங்க கிடையாது. எதிர்த்து பேச வேண்டாம், இதுதான் என் நியாயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு கட்ஸ் வேணும், ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை எது கொடுக்கும்னா வார்த்தைகள் தான் கொடுக்கும். அப்போது நீங்கள் ஒரு புத்தகத்தை, ஒரு கதை புத்தகத்தை, ஒரு கவிதை புத்தகத்தை நீங்கள் படிக்க 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 உங்களுக்குள்ள அந்த வேர்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த நேரத்தில், அதாவது உண்டியலில் போட்டு வைக்கிற காசு மாதிரி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப தேவையான நேரத்தில் நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ணலாம். உங்களுக்கு தேவையான நேரத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உண்டியலை வெறும் உண்டியலாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பேசுகிறீங்கன்னு. 100 வார்த்தைக்கு மேலே நீங்கள் எந்த வார்த்தையும் பேசுறது கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் வீட்டில் என்ன பயன்படுத்துகிறீங்க, மிஞ்சி போனால் 100-200 வார்த்தைகளை தான். ஆனால் வாழ்க்கைக்கு நிறைய சொற்கள் தேவை. இப்போ நீங்கள் எல்லாம் குழந்தைங்களா இருக்கீங்க, அப்புறம் காலேஜ் போவீங்க, வேலைக்கு, ஃபேமிலி லைஃப் எல்லாம் வர்றப்போ நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். சின்ன வயசில் படிக்கிற பழக்கம் இருக்குது உங்களுக்கு, இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அவங்க தெளிவாக பேசுவாங்க, தெளிவாக சிந்திப்பாங்க. பேசுவதற்கு மொழி தேவை, சிந்திப்பதற்கு மொழி தேவை, நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்வதற்கு மொழி தேவை. மொழி என்பது நமக்கு தெரிந்தது மட்டும் மொழி அல்ல. தினம் தினம், அதாவது சில பேர்லாம் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்குள்ள அறியாமல் அந்த சொற்களுடைய அந்த கடல் நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தெளிவாக பேசுவீங்க. எந்த மேடையில் ஏறி பேச சொன்னாலும் பேசுவீங்க. எந்த மனுஷனை சந்தித்தாலும் இதுதான் நீங்கங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. உங்களை சுற்றி எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இந்த புத்தக கண்காட்சியிலே நம்ம அரசு உங்களுக்கு கூப்பன்லாம் கொடுத்து புத்தகங்களை வாங்க சொல்லி இன்றைக்கி என்கரேஜ் பண்ணுறாங்க. மாவட்ட நிர்வாகமும் அதே போல் பொது நூலகத்துறையும் எவ்வளவு தூரம் இன்றைக்கு இதை முன்னெடுத்து இந்த புத்தக கண்காட்சியை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க உங்களை மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரே இடத்துல இவ்வளோ புத்தகங்களை நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இத்தனை வெரைட்டி. இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் தேடி பாருங்கள், எந்த சப்ஜெக்டில் நீங்கள் புக்கு தேடினாலும் அந்த சப்ஜெக்டில் ஒரு புக் இருக்கும். ஏதாவது ஒன்றை பற்றி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குன்னா அந்த சப்ஜெக்டில் ஒரு புக் இருக்கும். இந்த புத்தகங்களை எடுத்து புரட்டி பார்க்குறதே ஒரு பெரிய அனுபவம். இவ்வளோ புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்குன்னு உங்கள் வயசில் எனக்கு தெரியாது. ஏன் என்னுடைய முதல் புத்தகத்தை எழுதினப்போ கூட நான் இவ்வளோ புத்தகங்களை நான் பார்த்ததே இல்லை. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா? ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் வருவாங்க, புக்ஸை பார்த்துட்டே போவாங்க. அதுக்கப்புறம் புத்தகம் எங்கே இருந்தாலும் கண்ணு தானாக இங்கே போகும். இது ஒரு திருவிழா, அறிவு திருவிழா. இதை நம்ம தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுக்க ஏன் பண்ணுதுன்னா,
நீங்கள் எல்லாம் மொழி ஆளுமை உள்ள, சிந்தனை திறன் உள்ள ஒரு குழந்தைகளாக வளரணும்ட்டு. ஏன்னா இந்த புத்தகங்களுக்குள்ள மட்டும் நீங்கள் போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது. எந்த இடத்துலையும் உங்களை வெளிப்படுத்திப்பீங்க. ஒன்றுமே வேணாம். நீங்கள் இப்போ நீங்கள் படித்து காலேஜுக்கெல்லாம் போகிறீங்க, முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வைங்க. நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை எவனுமே பார்க்க மாட்டான். நானே ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறேன். இங்கே அப்படி வர்றவங்க கிட்டேருந்து நான் எந்த விதமான அவங்க சர்டிஃபிகேட்லாம் படிக்க மாட்டேன். அவன் எப்படி பேசுகிறான்னு தான் பார்த்துட்டு, அவன் தன்னம்பிக்கையோடு பேசுகிறானா, ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அவனுக்கு இருக்கா, இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். நான் மட்டும் இல்லை, வேலைக்கு எம்ப்ளாயிஸ் எடுக்கிற எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க. அப்போது அவனுக்கு கம்மியாக மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, பெருசாக அவன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாட்டியும் சரி, அவன் பாடி லாங்குவேஜ், அவன் பேசுகிற விதம், அது அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான்னா அவனுக்கு உடனே வேலை கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாங்கிற தன்னம்பிக்கை வேலை கொடுக்குறவனுக்கு வரும். நீங்கள் போயிட்டு ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து வந்துட்டுன்னு ஏதாவது இது பண்ணிங்கன்னா உங்களை உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் கண்ணில் அந்த தன்னம்பிக்கையினுடைய ஒளி இருக்கணும், அந்த லாங்குவேஜில் ஒரு பவர் இருக்கணும். அடித்து பேச தெரியணும், சுத்தமாக பேச தெரியணும், தெளிவாக பேச தெரியணும். அதுக்கு முதல் தேவை வேறு, அதுக்கு எந்த மாற்று ஏற்பாடுமே கிடையாது, புத்தகம் படிக்கிறது தான். எந்த வகையான புத்தகத்தை வேணாலும் நீங்கள் படிங்க. காமிக்ஸ் படிங்க, கதை புத்தகம் படிங்க, நாவல் படிங்க, கவிதை படிங்க, பொது அறிவு நூல்களை படிங்க. ஆனால் படிக்க அதிலிருந்து கிடைக்கிற வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதனால தான் சொற்களின் ஒளியில் சுழலும் உலகம்னா, நீங்கள் பூமியில் நிற்கிறதா நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. நீங்கள் நிற்கிறது வார்த்தைகள் மேலே தான் நீங்கள் நிற்கிறீங்க. வார்த்தை தான் உங்கள் அஸ்திவாரம், மொழி தான் உங்கள் அஸ்திவாரம். அதுலேருந்து தான் எல்லா அறிவும் கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் சொற்கள் தான் இந்த உலகத்தினுடைய ஆணியாகவும் நட்டாகவும் போல்டாகவும் இருக்கிறது. இந்த உலகத்தை நீங்கள் இணைக்கணும்னா அந்த எண்ணற்ற சொற்களினுடைய ஆணிகளும் போல்டும் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிற போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை, மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் இன்னையிலிருந்து நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு உங்களுடைய பாடப்புத்தகம் அல்லாத புத்தகங்கள் அதிலிருந்து ஒரு 10 பக்கமாவது நீங்கள் படியுங்கள். ஒரு 10 பக்கம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் முழுக்க படிங்க. ஒரு நாளைக்கு 10 பக்கம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பக்கம் வருது சொல்லுங்கள்? டக்குன்னு சொல்லுங்கள். 3600 சம்திங். நாடு கணக்கில் வீக்கு தான். நீங்கள் எப்பாவது வாழ்க்கையில் பாடப்புத்தகங்கள் அல்லாத 3500 பக்கத்தையோ 600 பக்கத்தையோ உங்களால் படிக்க முடியும்னு நினச்சிருக்கீங்களா? வெறும் 10 பக்கம் ஒரு நாளைக்கு. நமக்கு எவ்வளவோ நேரம் இருக்குது. நமக்கு 10 பக்கத்தை டெய்லி நம்ம பிடிவாதமாக படித்தோம்னா கிட்டத்தட்ட 3500 பக்கம், 4000 பக்கம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு 10 பக்கம் படிக்க ஆரம்பிப்பீங்க. படிப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே 10 பக்கம் ஆட்டோமேட்டிக்காக 50 பக்கம் ஆயிரும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த புக்கை எடுத்து என்னால் கீழே வைக்கவே முடியலை அப்படிம்பாங்க. பாடப்புத்தகங்களோடு சேர்த்து உங்கள் கைப்பையில் பாடப்புத்தகம் அல்லாத ஒரு புத்தகம் எப்போதும் இருக்கட்டும். ஒரு கதை புத்தகமாகவோ, கவிதை புத்தகமாகவோ, ஒரு காமிக்ஸாகவோ, வேறு ஏதாவது ஒரு ஜென்ரல் நாலேஜ் எது வேணா இருக்கட்டும். சும்மா அதை புரட்டி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் படிக்க ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உங்களை கூப்பிட்டு போகும். நீங்கள் எங்கேயும் போக வேணாம். அடுத்த வருஷம் புத்தக கண்காட்சி இங்கே நடக்கிறப்ப உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்களை கூப்பிட்டு வர்றதில்லை, நீங்களா கிளம்பி வருவீங்க, நீங்களா பார்ப்பீங்க, புத்தகங்களை தேடுவீங்க. ஏன்னா இந்த வயசில் நம்ம படிக்கிறதுக்கு இணை எந்த வயசுலையுமே கிடையாது. இந்த வயசில் படித்தோம்னா நம்ம ரொம்ப யங்கேஜில் ரொம்ப பிரில்லியண்டான இடத்துக்கு போயிடுவோம். இப்போ எனக்கு புத்தக கண்காட்சியெல்லாம் சில பேர் கேட்பாங்க, ஒரு 25 வயசில் கேட்பாங்க, சார் இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நான் ஒரு புக்கு படிக்க போகிறேன், என்ன சார் புக்கு ஆரம்பிக்கலான்னு கேட்பாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னுடைய முதல் புத்தகத்தை படித்த போது எனக்கு 7 வயது. 25 வயசில் ஒருத்தர் முதல் புத்தகத்தை படிக்க போகிறேன், எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னா என்ன சொல்ல முடியும்? ஆனால் உங்களுடைய இந்த ஏஜில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 20 வயசு வர்றப்போ மிகப்பெரிய பிரில்லியண்டான ஆளாக நீங்கள் இருப்பீங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரு ரைட்டராக இருப்பீங்க, ஒரு சிந்தனையாளராக இருப்பீங்க, ஒரு மேடை பேச்சாளராக இருப்பீங்க, ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பீங்க. நீங்கள் சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இறையன்பு இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் சின்ன வயசில் பெரிய புத்தக வாசிப்பு இருந்ததுனால தான் மிகப்பெரிய உயரங்களுக்கும் பாப்புலாரிட்டிக்கும் அவங்க வந்தாங்க. அப்படி பார்க்குறப்போ
ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம். புத்தகங்களை படிப்பது, புத்தகங்களோடு இருப்பது, இதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வச்சுங்க. அதுக்கப்புறம் அதாவது மைதாஸ் அரசனம், இன்னொரு அரசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த அரசன்ட்ட ஒரு சிறப்பு இருந்துச்சு. அது என்னன்னா, எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறிடும். இப்படி ஒரு கதை இருக்கு. ஆனால் அது கதை. ஆனால் நீங்கள் புத்தகம் படிக்கிற பழக்கம் மட்டும் உங்களிடம் வந்துவிட்டால், நீங்கள் எதை தொட்டாலும் அது அறிவாக மாறும். நீங்கள் எதை தொட்டாலும் அது சிந்தனையாக மாறும். நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியாக மாறும். நீங்கள் வெல்ல முடியாத எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். தொடர்ந்து உங்களை நீங்களே செதுக்கி உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மளை யாரும் செதுக்க மாட்டாங்க, நம்மளை நாமளே தான் செதுக்கணும். நீங்கள் தான் உங்களை ஒரு சிற்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் உங்களுக்கான அந்த இடத்தை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு வேறு யாருக்கும் இல்லாத பல வாய்ப்புகளை நம்ம அரசு நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. திறமை வாய்ந்த குழந்தைகளுக்கு எல்லா உதவிகளையும் எல்லா வாய்ப்பையும் நம்ம அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சு கொடுக்குது. இதெல்லாம் முந்தின காலங்களில் இருந்ததே இல்லை. அது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே புத்தக வாசிப்பிலிருந்து தான் தொடங்கணும். இந்த கண்காட்சிக்கு வர்றத ஏதோ ஸ்கூலில் கூப்பிட்டு வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கிற ஒரு விஷயம்னு புரிஞ்சுங்க. ஒரு புதிய பருவத்துக்குள்ள நீங்கள் நுழையிறீங்க. அது அறிவின் பருவம், அது சிந்தனையின் பருவம். புத்தகங்களை நீங்கள் பாருங்க, எடுத்து புரட்டி பாருங்க. ஏதாவது ஒரு புத்தகம், நான் தான் உனக்கான புத்தகம், என்கிட்ட வான்னு கூப்பிடும். அந்த புத்தகத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கை, எதிர்காலம் என்பது படிப்பவர்களுக்கு உரியது, சிந்திப்பவர்களுக்கு உரியது. அறிவுதான் இந்த உலகத்தினுடைய உண்மையான அதிகாரம். அறிவின் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களை யாருமே வெல்ல முடியாது. அந்த அறிவின் அதிகாரம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.